வணக்கம் அன்பு நண்பர்களே. சேலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்னு சேலத்துல இருக்கக்கூடிய மாம்பழம், இன்னொன்னு சேலத்துக்கு இன்னொரு அடையாளமா இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸோட அடையாளமாவே இன்னைக்கு அதனுடைய நுழைவு வாயில் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, ஆர்ச் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஆர்ச் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்த, அந்த ஆர்ச்சையும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையும் முன்னாள் முதல்வருமான கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கிறதுக்காக முதல்வர் தொடங்கி திமுக மூத்த புள்ளிகள் வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய தூண்டுதலை ஏற்படுத்தி மாவட்ட ஆட்சியரையே களமிறக்கி தங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றதா, தங்கள் நிலத்தை கட்டாயமா எங்களுக்கு தாங்க அப்படின்னு மிரட்டினதா ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் இடத்தை இன்னைக்கு வாங்கி இருக்கக்கூடிய வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் நில மோசடி தொடர்பான வழக்குகள்ல சிக்கிறதும் புகார்கள் எழுகிறதும் சகஜமான விஷயம்தான். ஆனா இந்த முறை அவர்களுடைய அந்த மையம் அதை தூக்கி எதை நோக்கி எறிஞ்சிருக்காங்கன்னா, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினே பேசினாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன? முதல்வர் மு.க.ஸ்டாலின் அப்படி பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ரியல் எஸ்டேட் தரப்பினர் பொய் சொல்றாங்களா? முதல்வர் மு.க.ஸ்டாலின் பக்கம் நியாயம் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி மிரட்டல்களை செய்ததா? அப்படிங்கக்கூடிய பல்வேறு கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அலச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோல முதல்ல நீங்க மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 1935 ஆண்டுல டி.ஆர். சுந்தரம் அப்படிங்கிறவர் திருச்செங்கோடுக்காரர். அவர் தான் முதல்ல இந்த மாடர்ன் தியேட்டர்ஸை நிறுவனர். வழக்கமாவே படப்பிடிப்பு அப்படின்னாலே சென்னையில தான் நடக்கும். சென்னையில மட்டுமே நடக்கக்கூடிய படப்பிடிப்பை சென்னைக்கு வெளியிலையும் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினவரே டி.ஆர். சுந்தரம் தான். அதுக்காக அவரு சேலம் மாவட்டத்துல, சேலத்துல இருந்து ஏற்காடு போகக்கூடிய வழியில இந்த நிலத்தை, ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருந்தாரு. மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு பெயரும் வச்சிருந்தாரு. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல என்னெல்லாம் வசதிகள் இருந்துச்சுன்னா, உள்ள படப்பிடிப்புக்கான இடங்கள் இருந்துச்சு, ஒளிப்பதிவு செய்யறதுக்கான வசதி இருந்துச்சு, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்துச்சு. கடைசியா எடுத்து முடிக்கப்பட்ட படத்தை போட்டு பார்க்கறதுக்கான திரையரங்க அறை உட்பட அதுல எல்லாமே இருந்துச்சு. நீங்க எதுக்காகவுமே அந்த அரங்கத்தை விட்டு வெளியில போக வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருந்தாரு டி.ஆர். சுந்தரம். அது மட்டும் இல்லாம அவர் தென்னிந்திய சினிமா வரலாற்றிலேயே ஏராளமான புரட்சிகளையும் பண்ணியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்மையில களத்தில் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரடியா அவரே போய் கள ஆய்வு செய்தார். இதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அப்படியான ஒரு கள ஆய்வுக்காக அண்மையில கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு வந்திருந்தாரு, சேலத்துக்கு வந்திருந்தாரு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். வருகிற வழியில இந்த அலங்கார நுழைவு வாயில, மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய நுழைவு வாயில பாக்குறாரு. உடனே திடீர்னு தன்னோட காரையும் நிறுத்த சொல்றாரு. அந்த கார்ல இருந்து விறுவிறுன்னு இறங்கி தன்னோட செல்போன்லயே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு அந்த மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய அலங்கார வளைவை. அது மட்டும் இல்லாம முதல்வர் மு.க.ஸ்டாலினும் அந்த வளைவுக்கு முன்னாடி இருந்துகிட்டு சின்ன குழந்தை போல ஒரு குதூகலத்தோட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டார். அந்த புகைப்படங்கள் அப்பயே சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போச்சு. கூடவே ஒரு பதிவையும் எழுதியிருந்தாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின். 9 மொழிகள்ல 118 படங்களை தயாரிச்சு கலை வடிவத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமா, வரலாறா தாங்கி நிற்கக்கூடிய பெருஞ்சுவர் இது அப்படின்னு போட்டிருந்தார். என்னைக்கு அப்படி பெருஞ்சுவர்னு முதல்வர் பதிவிட்டாரோ அப்பிருந்தே எங்களுக்கு பெருஞ்சோகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கக்கூடிய குறையா இப்ப அந்த நிறுவனத்தை, இப்ப கையில வச்சிருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸுக்கான இடத்தை இப்ப கையில வச்சிருக்கக்கூடிய வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் ரொம்பவே ஆதங்கத்தோட செய்தியாளர்கள் சந்திப்புல பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே மாடர்ன் தியேட்டர்ஸ் பக்கம் வருவோம். 1940 மலையாளத்துல முதல்ல பேசும் படம் வெளியாச்சு. பாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த படத்தினுடைய பெயர். அந்த படத்தை தயாரிச்சது மாடர்ன் சினிமாஸ் தான். அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் நடிச்சு 1950 எல்லிசா டங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டைரக்டரை வச்சு படம் எடுத்து காட்டி மிகப்பெரிய வசூலையும் குவிச்சு காட்டினாங்க. அந்த படத்துல இடம்பெற்ற வாழ்ச்சண்டை இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். தமிழ் சினிமா அதுவரை பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலதான் இருந்துச்சு. தமிழ்ல வந்த முதல் கலர் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும், எம்ஜிஆர் நடிச்ச படம். அந்த படத்தை தயாரிச்சதும் மாடர்ன் சினிமாஸ் தான். அதுதான் தமிழகத்தினுடைய முதல் வண்ண படம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு அப்பால் வந்த முதல் படம் அதுதான். இன்னைக்கெல்லாம் டபுள் வேடத்துல படம் எடுக்கிறது ரொம்ப சகஜம். 2 வேடம் 3 வேடம் ஆரம்பிச்சு தசாவதாரத்துல கமலஹாசன் எல்லாம் 10 வேடமே நடிச்சிட்டாரு. முதல்ல தமிழ்ல இரட்டை வேட படம் எடுத்தது யாருன்னா மாடர்ன் சினிமாஸ் தான். உத்தம புத்திரன் அப்படிங்கக்கூடிய படத்தை எடுத்திருந்தாங்க. எல்லிசா டங்கன்லாம் இங்க இருந்து அமெரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஆங்கில படம் எடுத்தாங்க. ஜங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில படத்தை மாடர்ன் சினிமாஸ் தயாரிச்சிருந்தாங்க.
இப்படி ஏராளமான பெருமைகள் மாடர்ன் சினிமாஸ்க்கு இருந்தாலும் இன்னொரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பெருமையும் இந்த மாடர்ன் சினிமாஸ்க்கு இருக்கு. அதுலதான் மு.க. ஸ்டாலினுக்கும் இந்த மேட்டருக்கும் ஒரு கனெக்ட் ஆகுது. அது என்ன பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய 3 முதல்வர்களுக்கு சம்பளம் கொடுத்த நிறுவனம், அதாவது அவங்க வேலை செய்ததற்கு ஆரம்ப காலத்துல சம்பளம் கொடுத்த நிறுவனமே மாடர்ன் சினிமாஸ் தான். அதுல ரொம்ப முக்கியமா பொன்மன செம்மல் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய மக்கள் திலகம்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவருடைய சம்பளம் வாங்கினது இந்த கம்பெனியில தான். அவருடைய மனைவியா இருந்து தமிழக முதல்வராகவும் இருந்து ஜானகி அம்மாளுக்கு சம்பளம் கொடுத்ததும் மாடர்ன் சினிமாஸ் தான். முதல் படத்துக்கான சம்பளம் இங்கிட்டு தான் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி கருணாநிதி கதை வசனங்களுக்கு சம்பளம் வாங்கினது மாடர்ன் சினிமாஸ்ல தான். அது மட்டும் இல்லாம மாடர்ன் சினிமாஸ்ல மாதாந்திர சம்பள அடிப்படையில கருணாநிதி வசனகர்த்தாவாக வேலை செய்தார். இந்த இவ்வளவு காரணங்களும் இருக்கு இதுக்கு பின்னாடி. மாடர்ன் சினிமாஸினுடைய அந்த பெருஞ்சுவர், முதல்வர் சொல்றது மாதிரி அது ஒரு பெருஞ்சுவர், வரலாறுகளை சுமந்த சுவர் தான், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. இந்த நிலையில தான் முதல்வர் செல்ஃபி எடுத்த பின்னாடி இனி வரக்கூடிய தகவல்கள் நான் சொல்லல, நம்ம கலாய்வுல என்ன சொன்னோங்கிறத பின்பகுதியில சொல்லுவேன். இப்ப செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அதாவது யார் சந்திச்சான்னா, அந்த டி.கே. சுந்தரத்தினுடைய மறைவுக்கு பின்பு இந்த அந்த இடத்தை வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ரவி வர்மா, அவருடைய மகன் விஜய் வர்மாங்க கூடிய அந்த குரூப் வாங்கிட்டாங்க. அவங்க தான் நேற்று செய்தியாளர்களையும் சந்திச்சிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாங்க பின்பகுதி ஃபுல்லா வித்துட்டோம், கொஞ்சம் இடம் முன்ன இருக்கு, அந்த பெருஞ்சுவர் இருக்கு. இந்த நிலையில முதல்வர் எங்கள்கிட்ட கேட்டாரு, ஒரு 1345 சதுரடி உங்ககிட்ட இருக்கு, இந்த இடத்தை எங்களுக்கு நீங்க வித்துறீங்களா, நாங்க அதுல நாங்க வாங்கிக்கிறோம்னு கேட்டாரு. இதே நேரத்துல இவ்வளவு வருஷம் பாரம்பரியமா மாடர்ன் சினிமாஸினுடைய அந்த நுழைவாயில புனரமைச்சதுக்கு பாராட்டுகள் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது முதல்வரை இவங்க சம்பந்தப்படுத்தி இந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அடுத்த சில நாட்கள்ல சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கார்மேகம் தொடர்பு கொண்டாரு, எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு அதுல கருணாநிதி செலவைக்கணும், அதனால அந்த இடத்த கொடுத்துருங்கன்னாரு. நாங்க கடைசி வரை கொடுக்க மாட்டோம்ட்டோம். நான் அந்த இடத்துல ஒரு அருங்காட்சியகம் வைக்க போறேன், உள்ள ஜப்பான் தொழில்நுட்பத்துல வெளிநாட்டு தொழில்நுட்பத்துல அவர் கொண்டு வந்த டி.கே. சுந்தரம் கொண்டு வந்த பொருட்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் வச்சு நான் ஒரு அருங்காட்சியகம் நானே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா கலெக்டர் கார்மேகம் தொடர்ந்து எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருங்கன்னு மிரட்டினாரு. அந்த சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு திமுக எம்எல்ஏவும் என்கிட்ட பேசினாரு அப்படின்னா பகிரங்கமா குற்றச்சாட்டு பொதுவெளியில வந்திருக்கு. கருணாநிதி சிலை வைக்கிறதுக்காக எங்களை ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க, அதுக்கெல்லாம் நாங்க சம்மதிக்காததுனால எங்க இடத்த நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம்னு போர்டு மாட்டிட்டாங்க, இது எனக்கு முறையான என்னோட சொத்து தான், இதுக்கான ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பொதுவா சிவில் இஷ்யூல நம்ம ரொம்ப விவாதிக்க முடியுமானா, ஒரு சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பு பத்திரத்தையும் பார்த்தா தான் பேச முடியும். நான் ஒரு பத்திரிகையாளராகவும் இருக்கிறதுனால, சட்டம் தெரிந்தவனாகவும் இருக்கிறதுனால, ஒரு வழக்கறிஞருக்கான படிப்பை படித்தவங்கனால அதுக்குள்ள நான் டீப்பா போகல. அப்ப இந்த இடத்துல அவங்களுடைய குற்றச்சாட்டை மட்டும் நம்ம மையமா எடுத்துக்கலாம். முக்கியமான குற்றச்சாட்டா என்ன சொல்றாங்கன்னா, கருணாநிதிக்கு சிலை வைக்கணுங்கிறதுக்காக தான் எங்களை மிரட்டினாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கதைக்கு நம்ம மீண்டும் வருவோம். இதுக்கடையில இன்னொரு கிளை கதை பார்ப்போம். சேலம் மாவட்டத்துல திமுக இதற்கு முன்பு மிரட்டி இருக்கா, யாரையாவது மிரட்டி சொத்துக்கள் வாங்கியிருக்காங்களா, இடங்கள் வாங்கியிருக்காங்களான்னா பல உதாரணங்கள் சொல்றாங்க. கடந்த 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தப்ப வீரபாண்டி ஆறுமுகம் இங்க அமைச்சராக இருந்திருந்தாரு. அன்றைய காலகட்டத்துல அங்கம்மாள் காலனி விவகாரம்னு நீங்க கூகுள்ல போட்டு பார்க்கலாம், ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட 31 குடும்பங்களை அங்க இருந்து அடித்து துரத்தி அப்புறப்படுத்திட்டாங்கன்னு அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம், இன்றைக்கு அவர் உயிரோட இல்லை, அப்படி நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் நீங்க விக்கிபீடியால பார்க்கலாம், கூகுள்ல பார்க்கலாம், செய்தி தளங்கள்ல பார்க்கலாம், தேடல் தளங்கள் எல்லாத்துலயுமே கிடைக்குது. வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய ஆட்கள் நேரடியா செஞ்சதா கடுமையான போராட்டங்கள் வெடிச்சது. அவர் அமைச்சரா இருக்கும் போதே வீரபாண்டி ஆறுமுகத்தால பாதிக்கப்பட்டவங்களா வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு நிலைமை மோசமா இருந்துச்சு. இதே மாதிரி அந்த பகுதியில சேலத்துல ஒரு இரும்பு ஆலை இருக்கு. அந்த இரும்பு ஆலை பக்கத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, பழைய கால திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கும்போது. அவங்க பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒருத்தட்ட இந்த இடது முடுப்பா கொஞ்சம் நான் பந்தெல்லாம் போட்டுக்கிறேன், நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா பந்தலை கலத்திரும் அப்படின்னு சொன்னாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, அவங்க பந்தலை களத்துல இடத்த அவங்க பேர்ல மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கிளம்பிச்சு. இது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய இந்த மாதத்துல விரைவிலேயே சேலத்துல இளைஞரணியினுடைய பிரம்மாண்ட மாநாடுக்கு திட்டமிட்டிருக்கு திமுக. இந்த நிலையில தான் அதே சேலம் மண்ணில இருந்து இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இனி நம்ம இந்த கதைக்குள்ள வருவோம். இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? முதல்வர் நேரடியா அழைத்து கூப்பிட்டு இவரை கேட்டிருப்பாரான்னா, அது அவர் அந்த செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிற பொழுதே அந்த விஜயவர்மன் தெளிவா குறிப்பிடாரு, ரவிவர்மன் கூட இருக்காரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, முதல்வர் கண்ணியத்தோடு கேட்டாரு, 1345 சதுரடி இடத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க அதுல எங்களுக்கு தர விருப்பம் இருக்கா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் கொடுங்க அப்படிங்கிற. கடந்த கால வரலாறு என்ன, முதல்வர் கூப்பிட்டு ஒரு இடத்த தரியாப்பான்னு கேட்டா, ஐயோ என்ன முதல்வரையா நீங்க என்கிட்ட கேட்கணுமா, எடுத்துக்கங்க உங்க இடம் அப்படின்னு சொல்றதா மரபு. ஆனா
அவர்கள் அதை மீறி கொடுக்கல அப்படிங்கும்போது கார்மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் கொடுத்ததா தான் இப்ப பிரச்சனை விழுந்திருக்கு. மாவட்ட ஆட்சியருக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? இப்ப திமுகவினுடைய மாவட்ட செயலாளரா சொல்லியிருக்கலாம் அவரு. ஆனா மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் கொடுத்தாருங்கிறது நேரடியா முதல்வரை அவர் சொல்வதோட இன்னொரு துணியாதான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சரி, முதல்வர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப நெடுஞ்சாலைத்துறை இடத்தை எடுத்துருச்சே, இதனால அங்க கருணாநிதி சிலை வச்சிட முடியுமான்னு கேட்டா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி தெரியுமா? நாய் பெற்ற தெங்கம்பலம் அப்படின்னு பழமொழி. அப்படின்னா என்னது? நாயின் கையில் முழு தேங்காய் கிடைச்சிச்சுன்னா அதை தானும் சாப்பிடாது, அடுத்த ஆளுக்கும் கொடுக்காது, உருட்டிக்கிட்டே போவோம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இது எந்த பழமொழி எதுக்குப்பா இப்ப நீ இந்த இடத்துல சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல எப்படி நம்ம அதை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னா, இன்றைக்கு அரசினுடைய விதிகள் இருக்கு, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டல் இருக்கு. அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி புதிதாக எந்த தலைவர்களுடைய சிலையும் யாரும் பொது இடத்துல வைக்க முடியாது, எந்த இடத்துலயுமே நீங்க நிறுவ முடியாது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைகள்ல போக்குவரத்துக்கு இடையூறா இருந்த சிலைகள் எல்லாம் மூளை முடுக்கு, உள்ளூர் வில்லேஜ் ஆபீஸ் அங்கெங்கன்னு இடம்பெயர்த்து அனுப்பிட்டாங்க. சோ அப்படியான காலகட்டத்துல தனியாருக்கு சொந்தமான நிலமாக இருந்தா அங்க அவங்க வச்சுக்கலாம், சிலை வச்சுக்கலாம். அதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்தந்த பகுதியினுடைய மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும், அதாவது தடையில்லா சான்று வாங்கணும். அந்த சான்று நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுல வச்சுக்கலாம். இப்ப ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா, அண்மையில கன்னியாகுமரியில கருணாநிதியினுடைய சிலை திறக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய சிலையை நாகர்கோவில்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்துக்குள்ள திறந்தாங்க. அப்ப வெளியிடங்கள்ல திறக்கிறதா இருந்துச்சுன்னா தடை இருக்கு. உள்ளூர்ல பட்டா நிலங்கள்ல, சொந்த இடங்கள்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத இடங்கள்ல திறந்துக்கலாம். சோ அப்படிதான் இப்ப நெடுஞ்சாலைத்துறைக்கு போயிருச்சுனாலும் அது அரசு எந்திரம், அரசு சொத்தாயிருது. நெடுஞ்சாலைத்துறை ஒருவேளை இவர் சட்ட ரீதியா அவர் ஜெயிக்க முடியலன்னா அது அரசு சொத்தாயிருது. அரசு சொத்துலையும் இப்படி சிலை வைக்க முடியாது. அப்ப இந்த இடத்த அரசு ஒரு துஷ்பிரயோகம் பண்ணி வாங்கியிருந்தா கூட அதனால பிரயோஜனம் இல்லை. அப்ப அரசுக்கு அந்த முகாந்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பார்வை இது. இன்னொரு பக்கத்துல விஜயவர்மன் இன்னொரு குற்றச்சாட்டை ரவிவர்மன் அந்த குடும்பத்தினர், வர்மா குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சொந்தமான இன்னொரு நிலம் பக்கத்துல இருக்கு, ஹவுசிங் போர்டுக்கும் எங்களுக்கும் அதுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அந்த வழக்கு நிலுவையில இருக்கும் போதே எங்களுக்கு எதிராக அந்த 3 ஏக்கர் சொத்தையும் இவங்க ஆக்குபை பண்ற விதமா செயல்படுறாங்க அப்படின்னா பகிரங்கமா குற்றம் சாட்டியிருந்தாங்க. சரி, இன்னொரு விஷயம் கூட செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு. யாரு? வர்மா சொல்றாரு. வர்மன் என்ன சொல்றாருன்னா, நியாயமா பார்த்தா அதுல டி.கே. சுந்தரம் சிலை தானே வைக்கணும் அப்படிங்கிறார். நான் கூட ஒரு டி.கே. சுந்தரத்தோட நேரடி பேரன் ஏதாவது இருப்பார் போல இருக்கு, அதனாலதான் இப்படி சொல்றாரா அப்படின்னு நம்ம விசாரிச்சா டி.கே. சுந்தரம் குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இவங்க வட இந்தியால இருந்து வந்தவங்க, இங்க 2 தலைமுறைகளாக இருந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க. அப்ப இன்னொரு கோணத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவரை பொறுத்தவரை லாபம் தான் கணக்கு, அவருக்கு மாடர்ன் தியேட்டரை பராமரிக்கணும்னா எதுவுமே கிடையாது. முதல்வர் அதை பராமரிக்கிறேன்னு தான் கேட்கிறாரு. கொடுத்துருக்கலாம், கொடுத்திருந்தா இப்ப அவங்க வேல்யூக்கு 1345 சதுரடி அவங்க கையில இருக்கு. பொதுவாக அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, பிளாட் பிரிக்கும் போதே தங்களுக்கு முன்பகுதியில ஒரு அழகான பிளாட்டை விட்டுக்குவாங்க. அதுல ஒரு வேளை அவங்க வீடு கட்டலாம் அல்லது ஃபியூச்சர்ல வேற யாருக்காவது வித்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக விட்டுருப்பாங்க. இவரும் அப்படிதான் ஒரு 1345 சதுரடியை விட்டுருந்தாரு. ஒருவேளை இந்த இடத்த யாராவது ஒரு திமுகவினரை வாங்க வச்சு அதுல கருணாநிதிக்கு சிலை அமைச்சிருந்தாங்கன்னா அதை சுற்றி முள்வேலி அமைப்பாங்க அல்லது தடுப்பு வேலி அமைப்பாங்க. அப்படி அமைச்சிட்டாங்கன்னா பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் காரர் இடத்துக்கே போக முடியாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அப்படின்னால தப்பு இல்லையே அவர் எதிர்க்கிறதுல. தன்னுடைய சொந்த இடம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. தான் அப்படி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அவங்க அதிகபட்ச விலை கூட கொடுப்பாங்களே, எவ்வளவு விலை சொன்னாலும் கொடுக்க தயாரா இருக்காங்களே அப்படின்லாம் பார்வைகள் பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் சமூக மாற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை செய்திருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப குறைவிலும் குறைவா ஒரு உதாரணம் சொல்ல போனா, ஊனமுற்றோர் என்று இருந்த சொல்பதத்தை மாற்றுத்திறனாளிகள் என்று மரியாதை மீது பதமாக மாற்றியது, திருநங்கை திருநம்பிகளுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்க செய்தது, சமத்துவபுரம் தந்து ஏழை எளிய மக்கள்ல ஜாதிய பாகுபாடுகளை களைந்து அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முயற்சித்ததுன்னு பல்வேறு வகையான உழவர் சந்தை தந்தது என்று ஏராளமான நல்ல திட்டங்களை தந்திருக்கிறார். மக்கள் மனதில் அவருடைய கருத்துக்களை விதைப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான நல்ல பெயரை மீண்டும் மீண்டும் தக்க வைக்குமே ஒழிய சிலை வைப்பது பெருமை அல்ல, சிலை வைப்பது அடையாளம் அல்ல, சிலை வைப்பது கடமை அல்ல, கட்டுப்பாடு அல்ல. ஒரு பக்கம் கருணாநிதி சிலை வைக்க இடம் தேடிக்கொண்டே நம்ம வல்லபாய் பட்டேலுக்கு இவ்வளவு பெரிய சிலை வைத்தார்கள், நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறதுல நியாயம் இல்லை. திராவிடம் தன் கருத்தியலால் வலுப்பெற வேண்டுமே ஒழிய எழுப்பப்படுகிற சிலைகளால் அல்ல என்கிற நல்ல தகவலோடு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல அரசியல் அபத்தம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது முதல்வர் என்னங்க கேட்டாரு, இடம் கேட்டாரு, கண்ணியமா போயிட்டாருனே அவரே சொல்றாரு அப்படிங்கிற பார்வையை பாக்குறீங்களா? இதுக்குள்ள அரசியல் அழுத்தம் இருப்பதாக பார்க்கிறீங்களா என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.